ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் ஹிந்தி ஆன்லைன் கிளாஸோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டாப்பர்ஸ் அகாடமியில் தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் நம்மளுடைய ஹிந்தி ஆன்லைன் வகுப்பில் இணைஞ்சு படிச்சுட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதில் குறிப்பாக வந்து 3 ஸ்டேஜஸாக இருக்கும். சரிங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஹிந்தி, தென் எக்ஸாம் ஹிந்தி, தென் ஸ்போக்கன் ஹிந்தி. ஓகேங்களா? ஸ்கூல் ஹிந்தியை பொறுத்தவரைக்கும் என்ன சார் ஸ்கூல் ஹிந்தினா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டியூஷன் முறையில், ஓகேங்களா, ஸோ அது மந்த்லி ஃபீஸ் வரும். அது எவ்வளோ என்னங்கிற டீட்டெயிலாக வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணினா சொல்லிடுவாங்க. கிளாஸ் மெத்தட் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு டியூஷன் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுடைய ஸ்கூலில் என்ன சிலபஸ் இருக்கோ அதை வந்து டியூஷன் முறையில் நாங்கள் டீச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹிந்தி. எக்ஸாம் ஹிந்தினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 லெவல் எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயரில் வந்து ஃபிப் அண்ட் ஆகஸ்ட்டில் மாறி மாறி எக்ஸாம்ஸ் வரும். சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 லெவல் இருக்குது. பிராத்மிகில் ஆரம்பித்து பிரவீன் உத்தார வரைக்கும் 8 லெவல் இருக்குது. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது அந்த கிளாஸஸும் போயிட்டுருக்கு. நிறைய மாணவர்கள் அதில் இணைச்சு படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு லெவல் முடிக்க நமக்கு சர்டிஃபிகேட் வரும். ஸோ அது எல்லாமே எக்ஸாம் அப்ளைலேருந்து சர்டிஃபிகேட் அனுப்புகிற வரைக்கும் எல்லாமே எங்களுடைய பொறுப்பு. சரிங்களா? அதை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் ஹிந்தி எனக்கு தேவைப்படுது சார் அப்படின்னா அது 3 to 4 months ஷெட்யூல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது சிலபஸ்லாம் கவர் பண்ணிவிட்டு தாராளமாக அதுக்கும் நீங்கள் ரெடி ஆகலாம். ஸோ உங்களுக்கு என்ன கிளாஸஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில் கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் அட்மிஷன் போட விரும்புகிறீங்க, அதாவது உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் அட்மிஷன் போட விரும்புகிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய சைல்டோட ஃபுல் டீட்டெயில், அவங்க ஏஜ் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் கொடுத்துட்டு உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய டியூட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாமே டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் எந்த கேட்டகரி வேணும்னாலும் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ குறிப்பாக மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணக்கூடியது எக்ஸாம் ஹிந்தி தான் ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு லெவலாக முடிக்க நம்ம சர்டிஃபிகேட் வரும். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா டியூஷன் தேவைப்படுது அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்கூல் சிலபஸை நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கேர் எடுத்து பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் ஹிந்தியில் நீங்கள் அட்மிஷன் போடலாம். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா டியூஷன் முறையில் உங்களுக்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் ஹிந்தி எனக்கு பேச கற்றுக்கணும், ஸோ அந்த சுச்சுவேஷன் இருக்குது, நம்ம வந்து ஹிந்தி நான் பேச கற்றுக்கணுங்கிற தேவை எனக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்போக்கன் ஹிந்தியில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கூல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் வந்து ஹிந்தி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், தென் லெவல் எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ஹிந்தியில் தாராளமாக அட்மிஷன் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ எதுனாலும் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில் தெளிவாக கொடுத்துட்டு காண்டாக்ட் நம்பர் கம்பல்சரி கொடுக்கணும். உங்களுடைய காண்டாக்ட் நம்பரை கம்பல்சரி கொடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஹிந்தி டியூட்டர் உங்களுக்கு டேரெக்டாக கால் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி.